வியூவர்ஸ், நான் உங்க சுஜிதா. இப்போ நான் உங்ககிட்ட வந்து இந்த புக்கை படிச்சு பாருங்க, இந்த புக்கு சூப்பரா இருக்கும், வேணா இதே மாதிரி நிறைய புக்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இப்படின்னு சொன்னாலோ, இல்ல இந்த புக்கை படிக்காதீங்க, இந்த புக்கு கேவலமா இருந்துச்சு, ஏன்டா இந்த புக்கை எடுத்தேன்னு இருக்கு எனக்கு இப்படின்னு சொன்னாலோ, நீங்க ஃபர்ஸ்ட் எதை நோட் பண்ணுவீங்க? மோசமா இருந்த என்னோட முக பாவத்தையா, இல்ல நான் சொன்ன வார்த்தைகளையா? ஃபர்ஸ்ட் நிறைய பேரு என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை தான் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் இவ மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்றா, ஒருவேளை சர்க்காசமா இருக்குமோ அப்படின்னு தோணி இருக்கும். இல்ல என்ன இவ சிரிச்சுட்டே இந்த புக்கு கேவலமா இருக்குன்னு சொல்றா, அப்படி இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. 90% ஆஃப் த டைம் நம்ம எதிர்த்தாப்புல இருக்க பர்சன் கிட்ட பேசும்பொழுது அவங்க முக பாவனையோ இல்ல அவங்க உடல் மொழியோ தான் நோட் பண்ணுவோம். அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிப்போம். இந்த பாடி லாங்குவேஜை வச்சு எப்படி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட நம்ம கரெக்டா கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் அண்டர்ஸ்டாண்டிங் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த புக்ல ஸ்காட் ரூஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த புக்கோட சம்மரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த பேசும் பொழுது அவங்க உண்மையாவே சிரிக்கிறாங்களா இல்ல ஃபேக்கா சிரிக்கிறாங்களான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தவங்க உண்மையாவே சிரிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு நோட் பண்ணி பாருங்க. உண்மையா ஒருத்தங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணும் பொழுது அவங்க கண்ணு கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் இருக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்க உண்மையாவே ஸ்மைல் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்மைல் இங்க இருந்து புஷ் ஆகாம இங்க இருந்து புல் ஆகக்கூடிய ஒன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபேக் ஸ்மைல பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் ஸ்மைல்ல கண்ணு கிட்ட ரிங்கிள்ஸ் இல்ல அப்படிங்கறத உங்களால நோட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஃபேக்கா ஸ்மைல் பண்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பல்ஜிங்கா இருக்கும். ஆனா இதே நீங்க உண்மையா ஸ்மைல் பண்றப்போ ஒரிஜினலா ஹார்ட்ல இருந்து அந்த ஸ்மைல் இருக்கிறப்போ இந்த இடத்துல அந்த பல்ஜ் உங்களால பார்க்க முடியும். அந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சே ஒருத்தவங்க ஃபேக்கா ஸ்மைல் பண்றாங்களா இல்ல உண்மையாவே உங்களை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்களான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். செகண்டா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் உங்க மேல கோவமா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஐப்ரோவை நோட் பண்ணுங்க. ஐப்ரோஸ் ரெண்டும் இந்த மாதிரி நேரோவா முன்னாடி வந்துருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த பர்சன் கோவத்துல தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. செகண்டா, அவங்களோட மவுத்தை நோட் பண்ணுங்க. வாயில ஒருத்தங்க கோவப்படுறாங்கனாலே அவங்கள அறியாம அவங்க பல்ல கடிப்பாங்க. எதிர அந்த பல்ல கடிக்கிற சவுண்ட் லைட்டா கேட்கும், இல்ல அப்படின்னா அவங்க பல்ல கடிக்கும் பொழுது அவங்களோட வாயும் இந்த ஜாவும் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அதை பார்த்தாலே அன்யூஷுவலான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தா அந்த பர்சன் கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது, ரொம்ப டீப்பான பிரெத்ஸ் எடுப்பாங்க. நார்மலாவே நம்மளுக்கு கோவப்படும் பொழுதோ இல்ல ரொம்ப நர்வஸா இருக்கும் பொழுதோ ரொம்ப மூச்சு வாங்கும். சோ அந்த மாதிரி டீப்பான பிரெத்ஸ் எடுக்கிறாங்கனாலோ அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்டா, ஒருத்தவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட மேஜர் அசைவுகளே நம்மளுக்கு நல்லா காமிச்சு கொடுக்கும். முதல் விஷயமா, அவங்க பெருசா அசைவு இல்லாம ஒரு மாதிரி கேஸா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரே இடத்தை பார்த்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிஃபா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க உட்கார்ந்து இருக்கிறத வச்சு அவங்க டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவதா, நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்களோட டோன் ரொம்பவே கம்மியா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ரொம்ப கம்மியான வாய்ஸ்ல கிட்டத்தட்ட விஸ்பர் பண்ற நிலைமையில தான் அவங்களோட வாய்ஸே வெளியே வரும், அவங்களுக்கு பேச்சே வராது. சோ அப்படி இருந்தாங்கனாலும் டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். மூணாவதா, அவங்க நடக்கும் பொழுதோ இல்ல போகும் பொழுதோ ரொம்ப ஸ்லோவா நடப்பாங்க. அவங்களோட வாக்கிங் வந்து நார்மலா இருக்கிறத விட 2-3 மடங்கு ஸ்லோவா இருக்கும். சோ அதை வச்சும் அவங்க எதையோ யோசிச்சுட்டு டிப்ரெஷன்ல நடக்கிறாங்க அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் ஒருத்தங்க ஆங்ஸைட்டடா இருந்தா எப்படி இருப்பாங்க, கான்பிடென்டா இருந்தா எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 150 பேஜஸ் இருக்கிற புக்கு. சோ அங்க இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை தாண்டி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒருத்தங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்பொழுது அவங்களோட மேனர்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க. காமனாவே நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா 90% ஆஃப் த பேர்கிட்ட ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜை உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஒண்ணு, அவங்களோட கை ரெண்டையும் அங்க இருக்கிற டேபிள் மேல வச்சிருப்பாங்க, அதாவது எல்போஸை வந்து டேபிள் மேல இப்படி வச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்களோட கைகள் வந்து அவங்களோட மடியில இருக்கும், லேப் மேல வந்து வச்சிருப்பாங்க. இல்லனா அவங்களோட கை வந்து ஒரு போனை பார்த்துட்டு இருக்கோம், அவங்களோட இன்னொரு கை வந்து அந்த போனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ போன் யூஸ் பண்றதுக்காக அந்த கையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் காமனான ஒரே பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க கிட்ட நோட் பண்ண வேண்டியது, ஒருத்தவங்க பொய் சொல்லும் பொழுது அவங்க பிரெயின்ல 3 ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. முதல் ஆக்டிவிட்டி அவங்க உண்மையை சொல்லாம தடுக்கிறது. ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஒரு பொய்யை உருவாக்குறது. மூணாவது ஆக்டிவிட்டி அந்த பொய்ய எந்தவித சந்தேகமும் இல்லாத மாதிரி பெர்ஃபெக்ட்டா டெலிவர் பண்றது. இப்படி அவங்க பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவங்க ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்காக ஒரு சில பாடி லாங்குவேஜ் அவங்க கிட்ட உங்களால கவனிக்க முடியும். அவங்களோட கண்கள் வேகமா விரியும். அதே டைம்ல அவங்களுக்கு பயங்கரமா ஆழ்ந்த மூச்சு வாங்கும், ரொம்ப டீப் பிரெத்ஸ் எடுத்துப்பாங்க.
இப்படி அவங்க பண்ணக்கூடியது உங்ககிட்ட உண்மையை சொல்லாம அவங்கள தடுக்கும். அதாவது அந்த உண்மையை மறைக்கிறதுக்கான ஒரு சின்ன டைமை அவங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவதா, அவங்க ஒரு பொய்யை தான் மைண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா யா ஓகே யா வெல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையவோ இல்ல ஏதோ ஒரு சவுண்டோ கொடுத்து ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டு அந்த பொய்யை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்த பொய்யை அவங்க மைண்டுக்குள்ள அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம். சோ இந்த டைம் மூலமா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு பொய்யை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பொய்யை ஆல்டர் பண்ணி உங்ககிட்ட கரெக்டா சொல்றதுக்கு அந்த டைம் எடுத்துப்பாங்க. பட் ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ 2 செகண்டோ 1 செகண்டோ கண்டிப்பா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு தான் உங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க. மூணாவதா, அந்த பொய்யை நீங்க கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில ஆக்ஷன்ஸ். ஒரு பொய்யை நீங்க நம்புற மாதிரி உங்ககிட்ட சொல்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மள நிறைய பேரு ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொன்னா ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனா உங்ககிட்ட பொய் சொல்றவங்க கண்டிப்பா உங்களோட ஐ கான்டாக்ட பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது உண்மைன்னு நீங்க நம்பணுங்கிறதுல உங்களை விட அவங்க கான்பிடென்டா இருக்காங்க. சோ உங்ககிட்ட ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணாம உங்களை நேருக்கு நேர் பார்த்துதான் எதுனாலும் பேசுவாங்க. நீங்க மேற்கொண்டு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கேள்வியவோ வேற ஏதாவது ஒரு விஷயத்தையோ கேட்டீங்கன்னா உடனே அவங்களால பொய்ய ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ அடுத்த செகண்ட் இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவங்க கிட்ட இருந்து சடனா ஒரு ரியாக்ஷன் வந்தா அவங்க சொல்றத பொய்ன்னு உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வியை கேட்கிறப்போ அந்த கேள்வியை நீங்க கேட்டு முடிச்சு 2 செகண்ட் யோசிச்சு பதில் சொன்னாலோ இல்ல அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு பதில் சொன்னாலோ அவங்க பொய் சொல்றாங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு யார் உங்ககிட்ட பொய் சொல்றாங்கிறத உங்களால ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். அடுத்ததா, நீங்க காமனா ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டியோ இல்ல ஒரு சினிமா செலிபிரிட்டியோ இல்ல நீங்க இந்த மானட மயிலாட சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த ஷோல இருக்கக்கூடிய ஜட்ஜஸோ இந்த மாதிரி யார பாத்தீங்கன்னாலும் அவங்க கிட்ட ஒரு காமனான பாடி லாங்குவேஜ உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஷோ டைம் ஸ்மைல். அவங்க அந்த ஷோல சிரிக்கக்கூடிய அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது அந்த ஷோ டைம்காகனே அவங்க பல தடவை மிரர் முன்னாடி நின்னு ரிஹர்சல் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்மைலா தான் இருக்கும். நேச்சுரலா அவங்க சிரிக்கிறதோ இல்ல அவங்களுக்குனே உண்டான ஒரு ஸ்மைலாவோ அது இருக்காது. நீங்க 90% ஒரு செலிபிரிட்டி போட்டோவை போய் கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட 90% ஆஃப் த போட்டோல அவங்க ஒரே மாதிரி ஸ்மைல் பண்ணிருக்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்மைல் அவங்க பல தடவை ரிஹர்சல் பார்த்து இதுதான் நம்ம மூஞ்சிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு வரவழைக்கக்கூடிய ஸ்மைல். ரெண்டாவது, அவங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வியப்பாகும் பொழுதோ இல்ல அவங்க கோவப்படும் பொழுதோ அவங்க நெத்தியிலயோ இல்ல புருவங்கள்லயோ மாற்றமே இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏதாவது ஜட்ஜ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்காகட்டும் ஆடியன்ஸ்க்காகட்டும் அவங்க எல்லாருக்குமே ஒரு பயமோ குழப்பமோ ஏற்படும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக அவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூமெண்ட்டை அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க யாரையாவது ஆச்சரியமா பாக்குறீங்கன்னா இப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நெத்தியில இருக்கக்கூடிய இந்த ரிங்கிள்ஸ் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். குட்டி குட்டியா கோடா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல ஆர் ஒரு சோசியல் மீடியா செலிபிரிட்டி ஒருத்தவங்க கோவமா பாக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இப்படி பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல சுருக்கத்தை உங்களால பார்க்க முடியும். பட் நார்மலா இதை எந்த சோசியல் மீடியா செலிபிரிட்டி கிட்டயும் எந்த ஜட்ஜ் கிட்டயும் உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பாடியில அவங்க போட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரக் உங்க ஃபேஷியல் மசில்ஸ் ஆகட்டும் இல்ல உங்க பாடியில இருக்கக்கூடிய மசில்ஸ் ஆகட்டும் இந்த மசில்ஸோட கான்ட்ராக்ஷனை கம்மி பண்ணும். அதாவது இந்த மசில் சுருங்கறத அது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்க ஈவன் கோவப்பட்டாலும் கூட இல்ல நீங்க அதிர்ச்சியா புருவத்தை உயர்த்தி பார்த்தாலும் கூட இந்த இடத்துல சுருக்கம் வராம தடுக்கிறதுக்கு அந்த ட்ரக் யூஸ் ஆகும். இதை நிறைய செலிபிரிட்டிஸும் நிறைய ஜட்ஜஸும் எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு அந்த ஷோல யாருமே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். மூணாவது விஷயம், அவங்க கிட்ட பயங்கரமான ஹேண்ட் கெஸ்டர்ஸ் நீங்க பாப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப நானே உங்ககிட்ட யூடியூப்ல பேசுறேன் அப்படின்னா நான் நிறைய ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்றேன். அதாவது இப்படி கையாட்டி நான் பேசுறேன். இந்த கையாட்டி பேசுறது அதிக லெவல்ல ஆடியன்ஸோட அட்டென்ஷனை உங்களை நோக்கி சீக் பண்ணும். நிறைய பேர் நீங்க கையாட்டி பேசும்பொழுது இங்க என்னமோ நடக்குதே அப்படின்னு உங்களை கவனிப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க அதிகமா கையாட்டி பேசுறாங்க அப்படின்னா இதுவும் அவங்களோட ஒன் ஆஃப் த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவதா, அவங்க கிட்ட பயங்கரமான பாடி மூவ்மெண்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். சாதாரணமா அவங்க சிரிக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு சந்தோஷமா நடக்குது அப்படின்னா டக்குன்னு அவங்களோட சீட்ல இருந்து முன்னாடி வருவாங்க. இல்ல ஏதாவது சோகமான விஷயம் அப்படின்னா டக்குன்னு பின்னாடி போய் அந்த சீட் மேல சாஞ்சிருவாங்க. இந்த மாதிரி லார்ஜான மூவ்மெண்ட்ஸை வச்சும் இது அவங்களோட ஒன் ஆஃப் த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது ஆடியன்ஸோட அட்டென்ஷனை அவங்களால கிராப் பண்ண முடியும். சோ சாதாரணமா அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா ஒண்ணு வேகமா முன்னாடி வருவாங்க இல்ல டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க இல்ல எந்திரிச்சு ஸ்டேஜ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்டை பக்கத்துல நின்னு இல்ல ஹக் பண்ணிட்டு போவாங்க. சோ அவங்களோட பாடி மூவ்மெண்ட் பயங்கரமா வேரி ஆகுறத உங்களால கவனிக்க முடியும். இதுவுமே அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க பிரத்யேகமா பிராக்டிஸ் பண்ண ஒரு பாடி லாங்குவேஜ் தான்.
செகண்ட் விஷயம் வந்து நம்மள நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற ஹிடன் மெசேஜஸ் ஆஃப் டேட்டிங். ஒருத்தவங்க வந்து டேட்டிங் போறாங்க அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு எப்படி அவங்கள நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, இவங்க மனசுல என்னதான்ப்பா ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தினதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க ஒரு மென்னா இருந்தீங்கன்னா ஒரு விமென்கான பாடி லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத இது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. விமென்ஸ் வந்து நார்மலாவே அவங்க யாரையாவது ஒருத்தங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க. இப்ப நீங்க டேட் பண்ணக்கூடிய மென் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளா இருந்தாங்கன்னா 90% ஆஃப் த டைம் அவங்களோட ஹேரை அவங்க காதுக்கு பின்னாடி தள்ளுறத உங்களால பார்க்க முடியும். பேசிட்டு இருக்கும் பொழுது நிறைய தடவை இந்த ஒரு ஆக்ஷனை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறியா இதை எடுத்துக்க முடியும். ரெண்டாவதா அவங்களோட சீக்ஸ் ஃபிளஷ் ஆகிறத கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ நார்மலா இருக்கிறத விட அவங்களோட சீக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிங்கா எக்ஸ்ட்ரா ஃபிளஷிங்கா உங்க கண்ணுக்கு தெரியும். மூணாவதா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசும் பொழுது முன்னாடி வந்து நீங்க பேசுறது கவனிப்பாங்க. ஃபார்வர்டா வந்து நீங்க என்ன பேசுறீங்கிறத தலையை முன்னாடி கமுத்தி நீங்க என்ன பேசுறீங்கிறத கவனிக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த டேபிளுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து நீங்க பேசுறது கவனிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நாலாவதா அவங்களோட பிளிங்க் ரேட் ரொம்பவே கம்மியாகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோ இல்ல பிடிச்ச ஒரு ஹீரோயினோ ஒரு முக்கியமான சீன் வருது அப்படின்னா கண்ணே அசைக்காம அதை நம்ம பார்ப்போம். இப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு கண் இமைக்கவே மறந்து போயிட்டோம்னு சொல்லுவோம்ல, கண் சிமிட்டவே, அந்த மாதிரி ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். அந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிற விமன் உங்களை கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க ஒரு மென்னை டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஷோல்டர்ஸும் அவங்களோட கையும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும். ரொம்ப நர்வஸாவோ ரொம்ப ஷையாவோ இல்லாம சாதாரணமா ஷோல்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க டேபிள் மேல கை வைக்கிறப்போ அவங்க கை ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்கும். அதாவது கிரிப்பா கையை வச்சுக்காம ரொம்ப சாதாரணமா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது ஓரளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க, அவங்க நார்மலா இருக்காங்க, அவங்க கிட்ட தப்பான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்ல அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா ஸ்டடியான ஐ கான்டாக்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமன் கிட்ட பேசுறீங்கன்னா ஒரு ஸ்டடியான ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது மூலமா நீங்க சொல்ல வர விஷயத்த அவங்க கிட்ட கரெக்டா உங்களால கன்வே பண்ண முடியும். உங்க மேல எந்த வித தப்பும் இல்லாம நீங்க செய்யற விஷயத்த தப்பா அவங்க நினைச்சுக்காத மாதிரி உங்களால அதை கன்வே பண்ண முடியும். எய்தர் அந்த விமனை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்ல இருந்து ஏதோ பார்க்காத ஒரு அதிசய பொருளை உலகத்துல பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாலோ இல்ல அவங்க கிட்ட பேசும் பொழுது ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணாம எங்கெங்கயோ பார்த்து பேசினாலோ அவங்களோட அட்டென்ஷனை நீங்க இழந்துருவீங்க. சோ நீங்க ஒரு மென்னா இருக்கீங்க, ஒரு விமன் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசுங்க. ரொம்ப நேரம் கேஸ் பண்ணிட்டே இருக்கிறதோ இல்ல ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பாக்குறதோ ரொம்பவே தப்பு. பட் ஓரளவுக்கு டீசென்டா நம்ம சொல்றத அவங்க அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது இவங்க பேசுறத பெட்டரா விமன்ஸ்க்கு புரிய வைக்கும். அடுத்ததா ஒரு லோவான ஒரு சாஃப்டான ஒரு விஸ்பரிங் வாய்ஸ்ல அவங்க பேசுவாங்க. நார்மலா ஆண்களோட குரல் அப்படின்னாலே அது கொஞ்சம் ஒரு ஹை பிச்ல தான் இருக்கும். பட் அதுல இருந்து இறங்கி அவங்க லோவான டோன்ல பேசுறாங்கன்னா அவங்க டேட் பண்ற அந்த பர்டிகுலர் விமன் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா அவங்க லோவான டோன்ல பேசும்பொழுது ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விமன் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கொஞ்சம் முன்னாடி புஷ் ஆகி வருவாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். அதே மாதிரி இவங்க லோ டோன்ல ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸ்ல பேசும்பொழுது அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனோட பிரெயின்ல இருந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன். உதாரணமா சொல்லணும்னா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய முதல்ல கையில தூக்கும் பொழுது அவங்களோட பிரெயின்ல இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதாவது இவங்களுக்கு அந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கறது வந்து பொறுத்த அளவுக்கு அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு விமன் கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டா அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்களோட பிரெயின்ல இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுறது உங்க மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சோ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு இவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு டேட் போறீங்க, அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல, அது சரியா இல்ல அப்படிங்கறத எதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட இருந்து அன்கம்ஃபர்டபிளான ஒரு ஸ்மைல் இருக்கும். ஏனோ தானோன்னு ஏதோ சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட இருந்து இருக்கும். அது மூலமா கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, அதிகமா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நீங்க பேசும்பொழுது அவங்க ஒண்ணு அவங்களோட டிஷர்ட்டை பாத்துக்கிட்டோ இல்ல கீழே குனிஞ்சுக்கிட்டோ இல்ல எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. சோ அது மூலமாவும் அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.
மூணாவது, உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க செல்ஃப் க்ரூமிங் அதிகமா பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட ஹேர் கரெக்டா இருக்கா, நம்மளோட ட்ரெஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அது மூலமாவும் அவங்களுக்கு உங்க மேல பெருசா அட்டென்ஷன் இல்ல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபோர்த் விஷயம், நீங்க எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டீங்கனாலும் இவ்வளவுண்டாத ஆன்சர் வரும். அதாவது காமனா ஒரு மீன் சொல்லுவாங்க, நீங்க பொண்ணுங்களுக்கு எந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்கனாலும் ஹிம் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் வரும்னு. அந்த மாதிரி நீங்க மணிக்கணக்கா கொஸ்டின்ஸ் கேட்டீங்கனாலும் அதுக்கு ஆன்சர் எல்லாமே குட்டி குட்டி ஆன்சர்ஸா வரும். அது மூலமாவுமே உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு அவ்வளவா உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா, அவங்க அதிகமா யான் பண்றத உங்களால பார்க்க முடியும். அதாவது ஒருத்தங்க பேசும்பொழுது மேபி அவங்க சம்டைம் டயர்டா இருக்கும் பொழுது அவங்க கொட்டாவி விடுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். பட் அதுவே ரொம்ப அதிகமா இருந்தது, அவங்க ஃப்ரீக்வெண்டா பண்றாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாம எதுக்கா கடனுக்குன்னு உட்காந்துருக்காங்கன்னு கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கனாலே அதோட அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கு ஒரு தலைமொழி இடுங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டு உங்களை இன்டர் பண்ணி எந்திரிச்சு போகணும்னு நினைச்சாங்கன்னா 99% ஆஃப் த டைம் அப்படி போன அந்த பர்சன் திரும்பி வரமாட்டாங்க. இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது காமனா ஒரு பர்டிகுலர் பர்சனோ இல்ல ஒருத்தரை நீங்க கவனிக்கும் பொழுதோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி. இதே நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு போறீங்களாகட்டும், சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள நிறைய பேர்கிட்ட ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் நீங்க எப்ப அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். காமனா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டா இருந்தா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், அவங்க பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பிரசித்தமா பழக்கப்பட்ட ஒன்னா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்னா அடிக்கடி நீங்க பார்த்து பழகக்கூடிய பர்சனால அவங்க பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க புதுசா ஒருத்தரை மீட் பண்றீங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த விஷயங்களை அவங்க கிட்ட அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க கையை ரொம்ப இப்படி தேய்ச்சிட்டே இருக்காங்க, இல்ல சம்மந்தமே இல்லாம அவங்க கையை பேண்ட் பாக்கெட் குள்ள வச்சுட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி ஸ்டிஃபா நின்னுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் கொஞ்சம் ஷையா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றதுன்னு தெரியலையே, இந்த கேதரிங்ல நம்ம எப்படி கலந்துக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஒரு மாதிரி ஷையா அவங்க ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. அதே டைம்ல அவங்க கையில ஏதாவது பொருள் இருந்தா அந்த பொருளை கிரிப்பா பிடிச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட யாராவது பேசும்பொழுது இந்த பொருள் நழுவி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. இதெல்லாம் வச்சு இந்த பர்சன் ஷையான ஒரு பர்சன் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு ஃபேமிலி கேதரிங்ல இருந்தா அவங்களோட பாடி லாங்குவேஜ் இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும், இல்ல ஒரு பர்சன் ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அந்த இன்டர்வியூவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம், இல்ல நீங்க இன்டர்வியூ போகும்பொழுது உங்க பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி நீங்க வச்சுக்கணும், இல்ல நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா அங்க என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கணும். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது புக் நம்ம ரிவ்யூ பண்ணணும்னாலோ இல்ல வேற ஏதாவது புக்ஸ் பத்தி நம்ம பேசணும்னாலோ வேற ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னாலோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.